வணக்கம். உங்க லேப்டாப் ரொம்ப ஸ்லோவா உங்களை எரிச்சல் படுத்துதா? கவலையை விடுங்க. அந்த ஸ்லோவான லேப்டாப்பை எப்படி ஒரு ராக்கெட் வேக மிஷினா மாத்துறதுன்னா இந்த முழு பகுதியிலும் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போதும் அந்த கர்சர் சுத்திக்கிட்டே இருக்கா? ஒரு ப்ரோக்ராம் ஓபன் பண்ணா டீ குடிக்க போயிட்டு வரலாமான்னு தோணுதா? ஆமா, இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். உங்க லேப்டாப் ஒரு ஆமை வேகத்துல போகுதுன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ நீங்க அனுபவிக்கிற அந்த லேக், பஃபரிங், கடுப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலா சூப்பர் வேகம், சுறுசுறுப்பு, இன்னும் அதிகமா வேலை செய்யற திறனை எப்படி கொண்டு வரதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாமா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட அடிப்படையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம லேப்டாப்போட வேகத்துக்கும் இது பொருந்தும். முதல் மற்றும் மிக முக்கியமான ஸ்டெப் அதோட பிசிக்கலான விஷயங்களை சரியா பாத்துக்கிறது தான். இதோ சில ரொம்ப சிம்பிளான ஆனா முக்கியமான பழக்கங்கள். உங்க கீபோர்டையும் ஸ்கிரீனையும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கிளீன் பண்ணுங்க. லேப்டாப்போட ஏர் வென்ட்ஸை எதுவும் மறைக்காம பாத்துக்கோங்க. அப்போதான் அது ஓவரா சூடாகாது. பெட்லயோ சோஃபா மேலேயோ வச்சு யூஸ் பண்ணாம ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ்ல கொடுத்து உள்ள இருக்கிற தூசியை கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போ பிசிக்கல் கேர் முடிஞ்சது. வாங்க சாஃப்ட்வேர் பக்கம் போலாம். இங்க நாம பார்க்க போற சில சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க லேப்டாப் ஸ்பீட்ல உடனடியா ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் பாருங்க. இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போற முதல் டிப் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்க சிஸ்டமோட வேகத்தை டக்குன்னு அதிகப்படுத்த இது ஒரு சூப்பரான வழி. அந்த மேஜிக் காம்பினேஷன் இதுதாங்க. கண்ட்ரோல், ஷிஃப்ட் மற்றும் எஸ்கேப். இந்த 3 பட்டனையும் ஒன்னா பிரஸ் பண்ணீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் ஓபன் ஆகும். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். டாஸ்க் மேனேஜர் ஓபன் ஆனதும் அதுல ஸ்டார்ட் அப்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு போங்க. இங்க என்ன லிஸ்ட் இருக்குன்னா, உங்க லேப்டாப்பை ஆன் பண்ணும்போதே பின்னால தானா ஓட ஆரம்பிக்கிற ஆப்ஸ் தான் இது. உங்களுக்கு அப்போதைக்கு தேவைப்படாத ஆப்ஸ், அதாவது டிஸ்கார்ட், ஸ்பாட்டிஃபை மாதிரியான விஷயங்களை டிசேபிள் பண்ணிடுங்க. இதனால உங்க லேப்டாப் ஆன் ஆகும் போதே ரேம் தேவையில்லாம யூஸ் ஆகுறது குறையும். இப்போ ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்க லேப்டாப் ஆன் ஆகுற ஸ்பீடே தனிதான். சரி, வாங்க அடுத்த முக்கியமான ஃபிக்ஸுக்கு போலாம். இது உங்க லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். கொஞ்சம் கவனமா பாருங்க. இது ஒரு மாதிரி பவர் யூசர் ஷார்ட்கட்னு சொல்லலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸை நேரா ஓபன் பண்ணிடும். உங்க கீபோர்ட்ல விண்டோஸ் கீயும் ஆர் பட்டனையும் ஒன்னா பிரஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன ரன் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல sysdm.cplன்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அதுல அட்வான்ஸ் டேபுக்கு போங்க. அங்க பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு பகுதிக்கு கீழே செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த செட்டிங் விண்டோஸை பார்க்க அழகா இருக்கிறதுக்கு காரணமான அனிமேஷன்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். ஆனா அதுக்கு பதிலா என்ன கிடைக்கும்? ஸ்பீடு, செம்ம ஸ்பீடு கிடைக்கும். உங்களுக்கு அழகு முக்கியமா, வேக முக்கியமான முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம லேப்டாப்புக்கு ஒரு டிஜிட்டல் ஸ்ப்ரிங் கிளீனிங் பண்ணலாமா? நாளாக உள்ளுக்குள்ள சேர்ந்து போன தேவையில்லாத குப்பையெல்லாம் வெளியே எடுத்து அதுக்கு ஒரு புது மூச்சு கொடுப்போம். முதல்ல உங்க செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்க்கு போங்க. நீங்க இப்போ விளையாடாத கேம்ஸ், எக்ஸ்பயர் ஆன ட்ரையல் சாஃப்ட்வேர், அப்புறம் லேப்டாப் வாங்கும்போதே கூடவே வர தேவையில்லாத சாஃப்ட்வேர், அதாவது ப்ளோட்வேர், இது எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆனா ஒரு முக்கியமான எச்சரிக்கை, எக்காரணத்து கொண்டும் மைக்ரோசாஃப்டோட சிஸ்டம் ஆப்ஸை மட்டும் நீக்கிடாதீங்க. நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆனா நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஒரு பெரிய இடம் இந்த மாதிரி தேவையில்லாத குப்பை ஃபைல்ஸ்னால தான் நிறைஞ்சிருக்கு. இந்த டெம்பரவரி ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்றது எவ்வளவு முக்கியம்னு இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும். மறுபடியும் அந்த ரன் கமாண்ட் win+R ஓபன் பண்ணிக்கோங்க. முதல்ல டெம்ப்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. வர எல்லா ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணுங்க. அடுத்து %temp டைப் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. கடைசியா ப்ரீஃபெட்ச்னு டைப் பண்ணி அதையும் கிளீன் பண்ணிடுங்க. பயப்படாதீங்க, இதெல்லாம் டெலீட் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் வராது. இது 100% சேஃப். இன்னும் கொஞ்சம் டீப்பா கிளீன் பண்ண விண்டோஸ்லயே ஒரு சூப்பர் டூல் இருக்கு. அதுதான் டிஸ்க் கிளீனப். ஸ்டார்ட் மெனுல டிஸ்க் கிளீனப்னு தேடி உங்க சி டிரைவை செலக்ட் பண்ணுங்க. அங்க காட்டுற எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு கிளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு கொடுங்க. அவ்வளவுதான். இது இன்னும் நிறைய குப்பைகளை கிளீன் பண்ணிடும். சரி, இப்போதைக்கு ஸ்பீடு ஏத்திட்டோம். ஆனா இந்த வேகம் எப்பவும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு சில விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணணும், சில நல்ல பழக்கங்களை வச்சுக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க யூஸ் பண்ணாத நேரத்துல கூட சில ஆப்ஸ் பின்னால ஓடிக்கிட்டே இருக்கும். இது உங்க ரேம், ப்ராசஸர், பேட்டரி எல்லாத்தையும் காலி பண்ணும். விண்டோஸ் 11 யூஸ் பண்றீங்கன்னா செட்டிங்ஸ்ல ஒவ்வொரு ஆப்புக்கும் போய் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல நெவர்னு செட் பண்ணுங்க. அதுவே விண்டோஸ் 10னா பிரைவசி செட்டிங்ஸ்ல ஒரே ஒரு ஸ்விட்ச் தான். அதை ஆஃப் பண்ணா போதும். நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணோம்ல, அதை ஒவ்வொரு தடவையும் நாமளே பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு தான் ஸ்டோரேஜ் சென்ஸ்னு ஒன்று இருக்கு.
செட்டிங்ஸ்ல சிஸ்டம் போய் ஸ்டோரேஜ்க்கு போனீங்கன்னா ஸ்டோரேஜ் சென்ஸ்னு இருக்கும். அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சிடுங்க. இனிமே விண்டோஸ் அந்த வேலையை பார்த்துக்கும். உங்க லேப்டாப்போட முழு பவரையும் யூஸ் பண்ணணும்னா பவர் மோட மாத்தணும். ஆமா, பேட்டரி கொஞ்சம் சீக்கிரம் தீர்ந்துரும், ஆனா ஸ்பீடு பயங்கரமா இருக்கும். விண்டோஸ் 11ல சிஸ்டம் செட்டிங்ஸ்ல பவருக்கு போனீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். விண்டோஸ் 10ல கண்ட்ரோல் பேனல்ல பவர் ஆப்ஷன்ஸ்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியா ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட். இதெல்லாம் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1. விண்டோஸை எப்பவும் அப்டேட்டடா வச்சுக்கோங்க. 2. உங்க கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர்ஸை அப்டேட் பண்ணுங்க, முக்கியமா கேம்ஸ் விளையாடுறவங்க. 3. அப்பப்போ விண்டோஸ் செக்யூரிட்டி வச்சு ஒரு ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்க. 4. ரொம்ப முக்கியம், 2-3 ஆன்டிவைரஸ் போடாதீங்க. ஒன்னே போதும், அதுவே சிஸ்டத்தை ஸ்லோ பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பை வெளியே இருந்து சரியா பார்த்துக்கிறது, சில சின்ன சின்ன சாஃப்ட்வேர் ட்வீக்ஸ் பண்றது, நல்ல டீப் க்ளீன் பண்றது, அப்புறம் இதெல்லாம் தொடர்ந்து பண்றது, இது எல்லாம் சேரும்போது தான் உங்க லேப்டாப் எப்பவும் வேகமா இருக்கும். இது வெறும் டிப்ஸ் இல்ல, இது ஒரு நல்ல பழக்கம். சரி, இப்போ உங்க டர்ன். நாம இவ்ளோ டிப்ஸ் பார்த்தோம். இதுல எதை நீங்க முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் ஆஃப் பண்ண போறீங்களா, இல்ல அந்த டெம்ப் ஃபைல்ஸை டெலீட் பண்ண போறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கே ஆளுங்க. உங்க லேப்டாப்பே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்.